ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் ஒன்று கிச்சனில் இல்லை கோலம் போடுவோம். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியே கோலம்லாம் நம்ம நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் டிஃபன் செய்யலான்ட்டு இன்றைக்கி வந்து வெளியே வந்தாச்சு. மோஸ்ட்லி வெளியே வந்து எப்பவுமே கோலம் போடுவேன். எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி தான் வந்து வெளியே வாசல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போயும் அவங்க எனக்கு முன்னாடி 4 மணிக்கெலாம் எழுந்து கோலம் போடுவாங்க. இனிமேல் பசங்களுக்கு லீவ் தானே, இனிமேல் நான் கோலம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து வாசலெல்லாம் ஃபுல்லாக சாணம் தெளிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. அவங்க தான் சாணம் தெளிச்சுட்டு போனாங்க. நான் வந்து அதை பெருக்கிட்டு கோலம் மட்டும் போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பெரிய கோலமாகவே போட்டாச்சு, வீட்டில் தானே இருக்கோம், கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு சொல்லி பெரிய கோலம் போட்டாச்சு. அப்படியே கோயில்கிட்ட கூட ஒரு சின்ன கோலம் போட்டு சரி ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம், அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் டிஃபன் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மேலே மொட்டைப்படி மேலே போயிட்டு ஒரு சன்ரைஸ் வியூ கேப்சர் பண்ணியிருந்தேன். சீரியஸாகவே மார்னிங் அந்த சன் அப்படி பார்க்குறது நல்லாயிருக்கு. பட் வெயில் தாங்கலை. கீழே கிச்சன் பண்ணிட்டு பால் போட்டு மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. மாவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு பால் வந்து கொஞ்சம் போட்டாச்சு. நாங்கள் நாட்டு பசுமாட்டு பால் இங்கே எங்களோட மல்லிகைப்பட்டி போலே கிடைக்கிது, அதில் தான் வாங்குவோம். சீரியஸாக செம்மையாக இருக்கும் பால். நாங்கள் அந்த டிப்போலேயே வாங்குவோம். இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க தருவாங்க, மோஸ்ட்லி அவங்ககிட்டே வாங்குவோம். டிப்போவில் தான் வாங்கிட்டு இருந்தோம். எங்கே வாங்கினாலும் ஒரே இது தான். நாங்கள் பக்கத்தில் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு நிறைய பால் தேவைப்படுது, டிப்போவில் டைமுக்கு வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கையில் வாங்குகிறோம். இப்போது சீரியஸாக வந்து அவங்க கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் தான் அந்த பால் கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன். அந்த பால்லேருந்து நாங்கள் பாலாடை எடுத்து நெய் காசிப்போம். சரி இட்லி ஊற்றிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த பாலாடை நெய் எப்படி நெய் காசுவோம், எப்படி வந்து அந்த ஆடை எடுப்போம் அப்படின்னு காமிக்கிறேன். நிறைய ஆடை இருக்கும் ஆக்சுவலாக. எங்கள் குட்டிக்கு வந்து எங்கள் துதிஷ் குட்டிக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நெய் ஆட் பண்ணுறதால சாப்பாடில் எல்லாத்துலேயுமே நெய் ஆட் பண்ணுறதால நாங்கள் வந்து இந்த பால்லேருந்து காசு நெய்யை தான் எடுத்துப்போம். ஃபாஸ்ட்டாக இட்லி ஊற்றிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இந்த எவ்வளோ ஏடு இருக்குதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க எவ்வளோ ஏடான்ட்டு. நிறைய ஏடு கட்டும். இங்கே ஒருத்தவங்க கீழே வாங்குவாங்க பால், கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா லிட்ரு அப்படி சொல்லி வாங்குவோம். 40 ரூபாய்னாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக வெளியே பேக்கெட் பால் குளிக்கிறத விட இந்த பால் வந்து நம்மளுக்கு பசங்களுக்குமே வந்து நல்லா செட் ஆகும். பசங்களாம் வந்து நாட்டு சக்கரை வச்சு தான் பால் குடிப்பாங்க, காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க. நாங்கள் தான் வந்து நானும் எங்கள் வீட்டில் பாட்டி தான் காஃபி அடிக்கடி குடிச்சிட்ருப்போம். மற்றபடி குட்டீஸ் எல்லாருமே வெறும் பால் நாட்டு சக்கரை போட்டு தான் குடிப்பாங்க. இட்லி ஊற்றிட்டு திரும்ப மேலே போகலாம். நம்ம கொஞ்சம் மேலே வந்து பிளான்ட்ஸ் ஒரு 3 செடி இருக்குது. ஆக்சுவலாக அந்த செடி கீழே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு பார்த்தோம், அதை தூக்கிட்டு வர முடியாமல் மேலேயே வச்சுட்டோம். மேலே திரை போட்டு வைக்கலாம் செடி அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க செடியெலாம் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த 3 செடியை வந்து நான் எங்களால் தூக்கிட்டு வரும்போது சும்மா விட்டுட்டு வந்தாச்சு. பட் அந்த செடி ஒரு சீரியஸாகவே நாங்கள் வளரோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா நட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கு என்னமோ அதிகமாக தண்ணி தேவைப்படாது போல் அந்த செடிக்கு. சூப்பராக வளர்ந்துருந்தது அந்த செடியே. வாங்க அப்படியே காமிக்கிறேன் நான். இப்படி தான் இருக்கும் எங்கள் ஹாலு. சரி மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நடுவில் அடுப்பு தள்ளிட்டு போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அடுப்பு தள்ளலாம், பசங்களுக்கு தண்ணி காமிச்சிட்ருக்கோம். காலையிலே குட்டீஸ்லாம் எங்கள் வீட்டாண்ட வந்து விளையாடிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி. அதனால் அவங்க இருக்கிறதால பிரச்சனை இருக்காது, பசங்க இருப்பாங்க. பாருங்கள் அடுப்பு இப்படி தான் ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு சைடு ரெடி ஆகலை. விட்டு போயிடுறாங்க வரவங்க வேலை செய்யாமல். சரி அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து கேமராவுக்கு ஒரு ஹார்ட்டின் கையில் வச்சுட்டு போகிறா. கேமரா கான்ஷியஸ் அவளுக்கு அதிகமாக இருக்குது. பாருங்கள் பசங்க இப்படி விளையாடிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. காலையிலே வந்து ஊஞ்சல் மரத்து மேலே ஏறுறது அந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து விளையாடுறதால என் குட்டிங்க 2 பேரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. அடுப்பு நல்லா வந்து எரிய ஆரம்பிச்சு. சரி தண்ணி காயும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே ரெடி ஆகிட்டேன். மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே கீழே வந்து நாங்கள் கொய்யாக்கா மரம் இருக்குது. அந்த கொய்யாக்கா மரத்துக்கு மேலே வந்து சொரக்காய் செடி போட்டு வச்சுருக்கோம். பாடல் கார்ட் சொல்லுவாங்க, அது நீட்டு சொரக்காயில் பாடல் கார்ட் குண்டாக இருக்கும், பாடல் மாதிரி குண்டா. அது வந்து ஒன்று விரைக்கி விட்டுருந்தாங்க. அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அது தலை மேலே விழுந்தால் கீழே விழுந்துருவோம் போல். நாங்கள் அந்த தலையே அடிபட்டுரும், அந்த அளவுக்கு பெருசு. நான் ஆட்டி காமிக்கிற பாருங்கள், அது கீழே விழலை. நானும் அது விழுந்துரும் பார்க்குறேன். அது கீழே விழலை, செம்ம பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த செடி வந்து ஃபுல் மரத்தையுமே கவர் பண்ணிடுச்சு. இது பாருங்கள் அந்த வேர் எவ்வளோ தடியாக இருக்குன்ட்டு.
ஃபுல் இதுவுமே கவர் பண்ணிச்சு. நிறைய பிஞ்சு விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-20 காய் மேலே அறுத்து எங்கள் மாமியார் வந்து விற்றுட்டாங்க. நாங்கள் சமைச்சும் சாப்பிட்டோம். இங்கே ஆர்னி மார்க்கெட் இருக்குது, அதில் விற்றுட்டாங்க. பாருங்கள் பிஞ்சு எல்லாம் பாருங்கள், இன்னும் கூட பிஞ்சு வருது. நிறைய காய் விற்றுமே கூட பிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சாணம் இந்த வீட்டில் இருக்க உரம் மட்டும் தான் போடுவாங்க. எப்போயாச்சும் மருந்து வந்து செடிங்களுக்கு அங்கே போட்டாங்க, ஃபெர்டிலைசர் போட்டாங்க வயல் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு விடுவாங்க. சீரியஸாக நல்லா காய்க்குது. இந்த செடியோட காய் இந்த செடியோட விரை வேணுன்றதுக்காகவே எங்கள் மாமியார் அந்த காயை நல்லா பெருக்கி விட்டு விரை எடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம செடியில் நம்மளோட வயலை போடணுன்ட்டு அந்த காயை பெருக்கி வச்சுருக்காங்க. நான் எங்கேயா விழுந்துருமோ, யார் தலையாச்சும் விழுந்துருமோன்னு பார்த்துருக்கேன். நான் அவ்வளோ ஆட்டுறேன், அப்போ கூட அது கீழே விழல. எங்கள் வீட்டை சுற்றி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செடிங்க தான் வச்சுருப்போம். வீட்டை சுற்றி வந்து நம்மளுக்கு இடம் இருக்குது. அந்த பூச்செடிங்க, ரோஸ் செடி, அது மாதிரி வந்து நிறைய செடி வச்சுருப்போம். மேலே வந்து நான் சொன்னல ஒரு செடியை சும்மா விட்டு போகணும், அதுதாங்க இது. இந்த செடி வந்து என்னன்னு தெரியுதா, ட்ராகன் செடி தான் வச்சுருக்கோம். சும்மா எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு சின்ன தண்டு தான் நட்டோம். அது வராதுன்னு சொல்லி நாங்கள் கீழே விட்டுட்டு போய்ட்டோம் அந்த செடியை. இது டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது, நிறைய மண் இருக்குது. இது என்ன செடின்னு தெரியுதா, முடக்கத்தான் செடி கீழே இருக்குது. சரி போயிட்டோம். பட் வந்து அது சூப்பராக சீரியஸாக வந்து நல்லா துளுத்துருந்தது. அப்படியே வீட்டு பின்னாடி போனேன். கொஞ்சம் வீட்டை சுற்றி இருக்க எல்லா செடியும் வந்து காயெல்லாம் காய்ச்சிருக்கா பார்க்காக தான் போனேன். வீட்டு பின்னாடி போனால் பப்பாயா பழம் வந்து ஒன்று வந்து நல்லா அணில் வந்து சாப்பிட்ருந்தது. அணில் ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருந்தேன் அந்த பழத்தை. அச்சோ, நம்ம கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருந்தா கண்டிப்பாக கட் பண்ணியிருக்கலாமே அப்படி தோணுச்சு. அப்போ பார்த்தா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா இன்னொரு பழம் வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருந்தது. அது வந்து பார்க்க பழுத்து இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அந்த பழத்தை கண்டிப்பாக அறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பழுக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு உள்ள பழுத்து இருக்கும், பார்க்க தான் அப்படி இருக்குது. சரி இது வந்து ஹைப்ரிட் பழம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. நம்ம நாட்டு பழம்னா ஃபுல்லாகவே எல்லோவாக இருக்கும், ஹைப்ரிட் பழம்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அதில் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி சமைக்க ஆரம்பிக்கலான்னு உள்ளே வந்தாச்சு. பப்பாயா எடுத்துகிட்டு வந்தேன். வெங்காய தக்காளியெலாம் அரிஞ்சிட்டு ஃபாஸ்ட்டாக வெங்காய தக்காளி அரிஞ்சிட்டு அப்படியே பப்பாயாவும் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு அரிஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சமைக்கலான்னு பார்த்தேன். முட்டை குழம்பு வைக்கலாம் தான் வெங்காய தக்காளி அரிஞ்சேன். நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, சும்மா வெங்காய தக்காளி வதக்கிட்டு மிளகாத்தூள் தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு கடைசியில் தண்ணி கொதிக்கும், முட்டை உடச்சி ஊற்றுவோம். சாருக்கு மட்டும் உப்பரிசியில் கொஞ்சம் புட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு காலையே போய் பப்பாயா கட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டிஃபன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கொடுத்துட்டு வர போயிட்டேன். இந்த சிவப்பரிசி புட்டு வந்து இடியாப்பமும் சாப்பிட்லாம், புட்டும் சாப்பிட்லாம். எங்கள் குட்டி வந்து மோஸ்ட்லி இட்லி சாப்பிட மாட்டேன்றதுக்காக அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத நான் செய்வேன். இட்லி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு வாயுவில் வச்சாலும் அவன் சாப்பிடவே மாட்டான் சீரியஸாக. கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்காக சுடு தண்ணி ஸ்பெண்ட் பண்ணி அதை நல்லா அந்த மாவை நல்லா ரெடி பண்ணி இட்லி குண்டால வச்சுட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவான். நெய் ஊற்றி செஞ்சால் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்லி தவிர மீது எல்லாமே பிடிக்கும். இட்லின்னு செஞ்சால் அவனுக்கு சாம்பார் செய்யணும். இட்லி சாம்பார் தவிர வேறு எந்த ஒரு காம்பினேஷனும் அவன் சாப்பிடவே மாட்டான். இட்லி கூட இட்லி சாம்பார், அப்படி இல்லைனா வந்து அந்த அந்த எலும்போட ஸ்டியூ இருக்குது தெரியுமா, மட்டனோட எலும்பு மட்டும் தனியாக காரம் இல்லாமல் செஞ்சால் சாப்பிடுவான். இன்னொரு கிளான்ஸ் அடுப்பாண்ட வந்து அடுப்பு எப்படி எரியுதா இல்லையான்னு பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆடை சொன்னேன் இல்லையா, அதை பாருங்கள் அந்த ஆடை எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. எவ்வளோ ஆடை இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வேறு எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க. எங்களுக்கு வந்து அவ்வளோ சுத்தமாக கொடுப்பாங்க. பால் இந்த தண்ணி ஆட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. எவ்வளோ ஆடை நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. அந்த ஆடை க்ளீன் பண்ணுற வீடியோவுமே நான் காமிக்கிறேன். அது எப்படி க்ளீன் பண்ணி நாங்கள் நெய் காசுன்ட்டு கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் பாருங்கள். இது ஒவ்வொருத்தவங்க மிக்சியில் போடுவாங்க. நான் மிக்சியில் போட மாட்டேன், கையில் தான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு மிக்சியில் போட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்து அது ஒழுங்காகவே வரல. வேறு யாராச்சும் தெரிஞ்சுதான் எனக்கு அந்த லிங்க் அனுப்புங்க. எப்படி வந்து கண்டிப்பாக கமெண்டில் அந்த லிங்க் அனுப்புங்க, எப்படி வந்து இந்த ஆடை க்ளீன் பண்ணணுன்ட்டு. ஏன்னா வந்து நான் ஐஸ் கட்டி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க நிறைய பேர். நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வரவே இல்லை ஆக்சுவலாக. அதில் நான் மோஸ்ட்லி கையிலேயே க்ளீன் பண்ணிவிடுவேன். சரி போ, அது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. இந்த நெய் வந்து செம்ம சுத்தமாக இருக்கும். இதில் காசுற நெய் வந்து நெய்யுமே நான் வந்து உங்களுக்கு காசி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. எப்படி சொல்கிறது அப்படின்னா, பசங்களுக்கு வந்து வெளியவே வாங்க தேவையில்ல. நெய் இந்த பால் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே வில்லேஜில் இருக்கிறதால ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. அதோட ஈவினிங் வந்து பசங்களை வந்து சம்மர் ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டாங்க. சம்மர் கேம்ப்க்கு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டாங்க. மோஸ்ட்லி இங்கே வில்லேஜுன்றதால வந்து அதிகமான பைசா கேட்டால் அனுப்பவே மாட்டாங்க பசங்களை.
அதனால் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன் வாங்க சம்மர் கேம்ப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து மார்னிங் சொல்லியிருந்தேன். கார்ட்போர்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம், எல்லாம் ரெடி பண்ணி வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். பசங்க ஃப்ளார்ஸு கார்ட்போர்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பசங்க ரொம்ப ஆக்டிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு 2 பாய் போட்டுவிட்டு நிழல் வந்தோடனே ஒரு 3 to 4 o'clock இருக்கும். பசங்க வந்து எல்லா ஒர்க்கும் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. சூப்பராக பண்ணுறாங்க பசங்க. எப்படி சொல்கிறதுனா நம்மளோட ஐக்கியூ லெவல் கூட அந்தளவுக்கு இருக்காது. இப்படி பண்ணலாமா இப்படி யோசித்து பண்ணுறாங்க. என் பொண்ணு பாருங்கள், அவள் எப்படி சொல்கிறது, எல்லாரும் பண்ணுறாங்கன்னு அவள் சும்மா எனக்கு ஏதாச்சும் வரைஞ்சி தாம்மா அப்படின்னு சொன்னாள். சும்மா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொக்கேல இருக்கும்ல லில்லி பூ மாதிரி லில்லியோட முட்டு மாதிரி வரைஞ்சி கொடுத்தேன். அவளுமே சூப்பராக பண்ணியிருந்தான். காமிக்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் தான் இந்த பையன் வந்து ட்ரைபல் பாய் தீம் வச்சு பண்ணியிருந்தான். சீரியஸாகவே சூப்பராக இருந்து மருதாணி இலையை தான் வச்சு இது பண்ணியிருந்தான், பூ இல்லைன்ட்டு. அந்த அவுட்புட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பொண்ணு வந்து ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருந்தா. அதை பாருங்கள், அவள் வந்து என்ன படிப்பா, ஒரு 3rd standard 4th standard தான் படிப்பா. பசங்க வந்து செம்ம வந்து எப்படி சொல்கிறதுங்க, யோசிக்கிறாங்க. இதை வச்சா நல்லா இருக்குமா, அந்த ஃப்ளார்ஸ் வச்சா நல்லா இருக்குமா, ஊரில் இருக்க எல்லா ஃப்ளார்ஸுமே, அந்த வீட்டை சுற்றி இருக்க எல்லா ஃப்ளார்ஸு எல்லா செடியுமே எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டு பாருங்கள். ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பசங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க நம்ம கையில். அப்படி சொன்னோம்னா போதும், எழுந்து அந்த வேலையை செஞ்சுருவாங்க பசங்க. பாருங்கள், இந்த ஃப்ளவர் வாஷ் தான் நான் சொன்னேன். சீரியஸாகவே அழகாக இருந்து. இவள் பேர் வந்து தனுஸ்ரீ. ஒரிஜினல் ஃப்ளவர் வாஷ் மாதிரியே பண்ணியிருந்தா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை குட்டி பசங்க இவ்வளோ நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எனக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து இதோட அவுட்புட் எப்படி வரும்ன்ட்டு. காமிக்கிற அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக. ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். மல்லிப்பூவும் அதுக்கப்புறமா வந்து பால்சமாக, அது என்ன பூ தெரியல ஆக்சுவலாக, அந்த பூ வச்சு பண்ணியிருக்காங்க. நந்தியாவட்டமோட பூத்த பூ, நந்தியாவட்டம் மொட்டு இல்லை, நந்தியாவட்டமோட பூத்த பூ வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் வந்து சஜஷன்லாம் சொல்லிகிட்ருக்கேன், கேப் வரணுமா, ஒரு பூக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்ட்டு. இந்த பாப்பா வந்து கனகாம்பரம் பார்த்துங்க. கனகாம்பரம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் அந்த பிக்சரில். இது வந்து வெறும் அழகு பூ எல்லோ கலரில். என் பொண்ணு பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கா. அவளுமே சீரியஸாக இந்தளவுக்கு பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக பண்ணியிருந்தா அவள் கூட. ஏதோ ஒன்று அதை இன்செக்ட் பண்ணணுன்ட்டு குச்சி அதை இதுன்னு சொருவி இன்செக்ட் பண்ணிவிட்டு அது உள்ள அது எப்படி அவுட்புட் வரலாம் யோசிக்கல. இவங்களும் ஃப்ளவர் வாஷ் தான் பண்ணிட்டாங்க. இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததால் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐஸ்கிரீமோட அவுட்ஃபிட்டும் நல்லா இருந்து. இவன் வந்து ட்ரைபல் பாய் பண்ணியிருந்தாங்க. இந்த அவுட்ஃபுட் செம்மையாக இருந்துச்சு. இந்த அவுட்புட் ஆக்சுவலாக இந்த ட்ரைபல் பாய் அவுட்புட்டும் சூப்பராக இருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு பாய் வந்து இந்த கேர்ள் பண்ணியிருந்தான். இதுவுமே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு அதை இன்செர்ட் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக பசங்களோட பேஷன்ஸை காமிச்சு பொறுமையாக பண்ணாங்க. இன்றைக்கி vlog வந்து இப்படி தான் போச்சு. நம்மளுக்கு டேவுமே வந்து பசங்களை பார்த்தா தான் நம்மளுக்கு டேவே நல்லா போகும். டியூஷன் இல்லைனா கூட பரவாயில்ல, ஃபீஸே இல்லைனா கூட பரவாயில்ல, பசங்களை பார்த்துட்டா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நம்ம பசங்களும் வந்து அவங்க கூட உட்காந்துருவாங்க. நம்மளும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு பசங்களை வந்து எங்கேஜாக வச்சுருக்கலாம் ஆக்டிவிட்டீஸில். பாருங்கள், நடுவில் வந்து என் பொண்ணு என்னோட இது பாருமா அப்படின்னு கேமராவில் கான்ஷியஸாக காமிச்சிட்டே இருந்தால். இப்படி தாங்க இருந்தது இன்றைக்கி vlog. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல வீடியோஸு, ஷார்ட்ஸு எல்லாமே இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸோட திரும்பி பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் ஃப்ரம் லாவண்யா.